Hello everyone, welcome to TAF IAS Academy. நம்ம இன்னைக்கு டெஸ்ட் 5 ஓட மேத்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The largest number of 5 digit which when divided by 16, 26, 30, 36 leaves the same remainder 10 in each case அப்படினு சொல்லிருக்காங்க. அதாவது இதால வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 10 தரும் மிக பெரிய 5 இலக்க எண் கேட்டிருக்காங்க. சரி, அப்போ எல்லாத்தோட வகுபடும் என்னன்னா அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதே இது மிகப்பெரிய 5 இலக்க என்னன்னா எந்த மிகப்பெரிய 5 இலக்க எண் இதால வகுபடும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மீதி 10 தரும் அப்படின்னா 10 பிளஸ் பண்ணிட்டா போதும். சரியா? ஓகே தானே? எக்ஸாக்டா டிவைட் ஆகிற நம்பர் கண்டுபிடிச்சு 10 பிளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டிவைட் பண்ணும்போது மீதி தந்துரும். சரியா? ஓகே தானே? ஓகே பாருங்க, இப்ப 16, 24, 16, 24, 30, 36 இதோட எல்சிஎம் பார்க்கலாமா? எல்லாமே 4ஆல டிவைட் ஆகும், அதனால சாரி ஓகே 2ஆல போட்டோம்னா 8, 12, 15, 18. சரியா? அடுத்து 3ஆல போட்டோம்னா 8, 4, 5, 6. பத்து 13, 30, 32, 6, 6, 12, 120, 12, 120 into 6, 720. சரியா? எல்சிஎம் 720. நம்மளுக்கு மிகப்பெரிய 5 இலக்க எண் சொல்லியிருக்காங்களா? 5 இலக்க என்னன்னா 99,999. இதை 720ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 720 2 7 9 9 வரும். சரியா? 3 3 21 2 6 0. எட்டால போட்டோம் அப்படின்னா 5760 வரும். அப்ப மீதி 9 3 6 639 வருதா? இதை அப்படி அதுல இருந்து கழிச்சிருங்க. சரியா? கழிச்சோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? 99,999 639. சரியா? 0 6 3 9 9 கிடைக்கும். இது கூட 10 கூட்டிட்டோம் அப்படின்னா என்னது? மீதி 10 கிடைக்கும். இந்த நம்பர் வந்து 99360 வந்து எக்ஸாக்டா டிவைட் ஆகிற நம்பர். அது கூட 10 கூட்டிட்டோம் அப்படின்னா என்னது? டிவைட் பண்ணும்போது 10 மீதி தரும். சரியா? அப்ப ஆன்சர் 99370. சரியா? 99370. ஓகே, அடுத்த क्वेश्चन. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. The traffic lights at three different road crossings change after 24 second, 36 second and 54 second respectively. If they all changed simultaneously at 10:15 AM, then at what time will they again change time simultaneously அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஒண்ணுமே இல்ல, 3 தனித்தனியா சேஞ்ச் ஆகுது டிராபிக் லைட்டு. ஒன்னா சேர்ந்து 1.25 சேஞ்ச் ஆயிருக்கு, சாரி 10.25 சேஞ்ச் ஆயிருக்குன்னா அடுத்து எப்போ அப்படின்னு கேக்குறாங்க. பொதுவான மடங்குல தானே அடுத்து சேஞ்ச் ஆகும். சரியா? அப்படி பொதுவான மடங்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்சிஎம் எதுக்கெல்லாம் அப்படின்னா 24, 36, 54 மூணுக்கும் எல்சிஎம் பாத்தீங்கன்னா என்னது? அதுதான் அதோட பொதுவான மடங்கா இருக்கும். சரியா? 3க்கும் காமனா ஒரு நம்பரா இருந்துச்சுன்னா அதுல பெரிய நம்பரை போட்டுருங்க, பிரச்சனை இல்லை. சரியா? காமனா இல்லாட்டிதான் சின்ன நம்பர் அல்லது பிரைம் நம்பர் போடணும்.
சரியா? இப்ப காமனா இருக்கிறதுனால 6 போட்டலாமா? 6 4 24, 6 6 36, 9 6 54. அடுத்து இப்பதான் பெரிய நம்பர் போடக்கூடாது. சோ 2 போட்டோம் அப்படின்னா 2 3 9, 3 போட்டோம்னா 2 1 3. சரியா? அப்படி பாருங்க, 6 12, 3 3 36, 36 இன்ட்டு 6, 6 18, 6 36. சரியா? 216, 216 செகண்ட் கழிச்சு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 216 செகண்ட்னா 216 டிவைடட் பை 60. சரியா? இப்போ 3 18, 180. சரியா? 180. அப்ப 3 மினிட்ஸ் மீதி 36 இருக்குமா? 36 செகண்ட். அப்போ இதை எது கூட கூட்டிக்கணும்? 10.25 கூட கூட்டணும் அப்படின்னா 3 மினிட்ஸ் 36 செகண்ட். சரியா? அப்ப 10 18 36, 10 18 36க்கு என்ன பண்ணுவோம்? அடுத்து ஒன்னா லைட் சிக்னல் சேஞ்ச் ஆகும். சரியா? ஓகே, ஆன்சர் 10 18 36. எல்சிஎம் கண்டுபிடிச்சாலே போதும்பா. சரியா? அடுத்து ஓகே, அடுத்து பாருங்க, ஒரு சிம்பிளிபிகேஷன் தான். அதை ஒரு சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். சரி, இப்போ இந்த 1/9 மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு இந்த 1/6 அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா 1/6ன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி பிரிக்கணும்னா 1/2 into 3ன்னு பிரிக்கிறோம். அடுத்தடுத்த நம்பர் எல்லாமே அப்படிதான் வரும். 2 into 3, 3 into 4, 4 into 5, 5 into 6, 6 into 7, 7 into 8, 8 into 9 அப்படின்னு வருதா? இப்ப இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறோம் அப்படின்னா பிளஸ்ன்னு வந்துச்சுன்னா அங்க மைனஸ்னு கொண்டு வருவோம். பெருக்கல் அப்படின்னா வகுத்தல்னு கொண்டு வருவோம். சரியா? ஏன்னா கட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். சரியா? ஓகே, இதை எப்படி பண்ண போறோம் அப்படின்னா 1/2 minus 1/3. சரி, இதை சால்வ் பண்ணி பாருங்களேன். ஓகே, என்ன ஆயிரும்? 2 into 3 மேல 3 minus 2. சரியா? is equal to 1/2 into 3 தானே வரும். அப்போ இந்த பார்ட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1/6க்கு பதிலா 1/6க்கு பதிலா இதை எழுத போறோம். 1/2 minus 1/3. சரியா? அப்ப பாருங்க, பிளஸ் 1/2 minus 1/3. அதே மாதிரி 1/12க்கு பதிலா என்ன எழுதலாம்? பிளஸ் 1/3 minus 1/4. அதே மாதிரி இதுக்கு பிளஸ் 1/4 minus 1/5. இதுக்கு பிளஸ் 1/5 minus 1/6. அப்படியே போயிட்டு இதுக்கு என்னது? பிளஸ் 1/8 minus 1/9 அப்படின்னு எழுதலாமா? சரியா? அப்படின்னு எழுதும் போது பாருங்க, எதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்னா minus 1/3 plus 1/3 கேன்சல் ஆயிரும், minus 1/4 plus 1/4 கேன்சல் ஆயிரும், minus 1/5 plus 1/5, minus 1/6 இங்கிட்டு plus 1/6 வரும், அது கேன்சல் ஆயிரும். அடுத்து minus 1/8 plus 1/8 கேன்சல் ஆயிரும். அப்ப மீதி இருக்கிறது பாத்தீங்கன்னா 1/9 plus 1/2 minus 1/9. இதுதான் ஃபைனலா இருக்கும். அப்போ இந்த 1/9ம் இந்த 1/9ம் கேன்சல் ஆயிரும். அப்ப மீதி உள்ளது பார்த்தோம்னா 1/2. அதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகே, ஆன்சர் 1/2. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்த क्वेश्चन ஒரு சிம்பிளிஃபிகேஷன் போர்ட் மாஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் என்னது? பிராக்கெட்ல உள்ளது தானே பண்ணணும். அப்ப பிராக்கெட்ல உள்ளதுனா பாருங்க, 25 minus 5, 2 plus 3 into 2 minus 2 into 5 minus 2. 2 தானே வரும். plus 5 minus 10 வகுத்தல் 4. அடுத்து இந்த பிராக்கெட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெருக்கல், அதுக்கப்புறம் தான் கூட்டல் கழித்தல். பாருங்க, 25 minus 5, 2 plus 3 into 2 2s are 4. சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 2 minus 4 plus 5ன்னு வரும். 2 5ம் 7, 7 minus 4 3ன்னு வருமா? அப்போ 3 minus 10 வகுத்தல் 4ன்னு இருக்கும். சரியா? அப்ப இந்த இடத்துல 3 9ன்னு வருமா? அப்ப 25 minus 5 into 2 plus 3 9 minus 10. சரியா? பாருங்க,
10 வகுத்தல் 4ன்னு இருக்கு. ஓகே, சரியா பாருங்க. 2 9 11 11ல 10 போச்சுன்னா 1 தானே. அப்போ 25 மைனஸ் 5 இன்ட்டு 1 டிவைடட் 4. சரியா? ஓகே, அப்போ 25 மைனஸ் 5 வகுத்தல் 4. முதல்ல வகுத்தல், அதுக்கப்புறம் மைனஸ். சரியா? அப்போ 5 வகுத்தல் 4 அப்படின்னா என்ன வரும்? 1. சரியா? ஒரு நாள் 4 பாயிண்ட் 1 வரும். 2 நாள் 8, அங்க 2 வரும். 5 20, 1.25. சரியா? அப்ப 25 மைனஸ் 1.25 ஆன்சர் 23.75. சரியா? 23.75 போர்ட் மாஸ் ரூல். ஓகே, அடுத்து பாருங்க. If the average weight of 6 students is 50 kg, that of 2 students is 51 kg, and that of other 2 students is 55 kg, then the average weight of all students is அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? பார்க்கலாமா? இப்ப மொத்த எடை கண்டுபிடிச்சிட்டு மொத்த ஸ்டூடெண்டை ஆட் பண்ணி அப்படியே டிவைட் பண்ணிட வேண்டியதான். சரியா? அப்போ 6 மாணவர்களின் சராசரி எடை. அப்ப 6 மாணவர்களின் மொத்த எடை. சரியா? அப்ப என்ன பண்ணலாம்? 6 இன்ட்டு 50, 6 300 கேஜி. அதே மாதிரி 2 மாணவரின் மொத்த எடை 2 இன்ட்டு 51. சரியா? 102 கேஜி. அதே மாதிரி இன்னொரு 2 மாணவரின் மொத்த எடை 2 இன்ட்டு 55, 110 கேஜி. அப்ப மொத்தமா ஆட் பண்ணோம்னா 2 1 3 2 5 512 வரும். இங்க டோட்டல் 10. அப்ப 10 மாணவர்களின் மொத்த எடை அப்படின்னு பார்த்தோம்னா 512. அப்ப சராசரி அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் பை எண்ணிக்கை தானே, ஈக்குவல் டு 512 டிவைடட் பை 10, 51.2. சரியா? ஆன்சர் 51.2. ஓகே தானே? அடுத்து பாருங்க. A, B, C are batsmen. The ratio of the runs scored by them in a certain match are given below. சரியா? A is to B 5:3 and B is to C 4:5. In all they scored 564 runs. The number of runs scored by B is அப்படின்னு சொல்லிருக்காங்க. கம்பைன்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சு அப்படியே சால்வ் பண்ணிட வேண்டியதான்பா. பார்க்கலாமா? பாருங்க. A is to B is to C. A is to B னா 5:3, B is to C னா 4:5. சரியா? மிஸ் ஆனதை பக்கத்துல போட்டுக்கோங்க. அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாமா? மல்டிப்ளை பண்ணா கம்பைன்ட் ரேஷியோ கிடைச்சிரும். 20 12 15. அப்ப மொத்தமா அவங்க ரன் எடுத்தது வந்து இந்த ரேஷியோல தான் எடுத்திருக்காங்க. சரியா? அப்ப மொத்தமா பார்த்தோம்னா 20 12 32, 32 10 42, 47. சரியா? 47 மடங்கு தான் எத்தனை? 5 6 7. அப்படின்னா நம்மளுக்கு யாரோடது வேணும்? B யோடது தானே. B யோடது 12. அதுதான் வேணும். சரியா? ஓகே தானே? ஐநூத்தி 64 ஒரு 44 44 மீதி 9 இருக்கும். 94 வரும். 2 44 47 94. சரி, அப்ப 12 12 144. B யோட ஸ்கோர் என்ன? 144. சரியா? அடுத்து பாருங்க. ABC இந்த இது கம்பைன்ட் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. அதாவது A plus B C plus A அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 6:7:8. சரியா? நம்மளுக்கு A is to B is to C
a பிளஸ் பி பிளஸ் சி கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு சியோட வேல்யூ கேட்கறாங்க. ஒண்ணுமே இல்ல, இப்போ இதுல சியோட வேல்யூ கேட்டாங்கன்னா என்னது, a பிளஸ் பியோட வேல்யூவை கழிச்சுட்டா போதுமா? நம்மளுக்கு வேல்யூ கொடுக்கல, ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னது கழிக்கணும். ஓகே, பார்க்கலாமாப்பா? இப்போ விகிதம் கொடுத்துட்டாங்க. விகிதம் இதுனா அந்த எண்கள் முறையே அப்படின்னு வச்சுக்கலாமா? எண்கள் முறையே என்னது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமாப்பா? சரியா, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அதாவது 6x 7x 8x எண்கள் முறையே. இப்போ அதை அப்படியே பிளஸ் பண்ணிருங்க. இப்போ பாருங்க, a பிளஸ் பி பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் சி பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் என்ன வரும், 6x பிளஸ் 7x பிளஸ் 8x. ஓகே தானே? சரியா, அப்படி பிளஸ் பண்ணோம்னா எல்லாத்துலயுமே 2 இருக்கு, அப்படிதானே? இப்போ 2a பிளஸ் 2b பிளஸ் 2c சீக்வல் டு இது அப்படியே பிளஸ் பண்ணோம்னா 6 7 13 8 21 21 kன்னு வரும். சரி, 21 xன்னு வரும். சரியா, 21 x. அப்போ இது 2 காமனா எடுத்துட்டோம்னா a பிளஸ் b பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 21 x. சரியா, அப்போ a பிளஸ் b பிளஸ் c is equal to 21 divided by 2x ன்னு வருமா? ஓகே, சாரி. சரி, அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு பதிலா a பிளஸ் பி பிளஸ் சிக்கு பதிலா என்ன பண்ண போறோம், 14 போட போறோம். இப்போ 14 போட்டுட்டோம் அப்படின்னா இது என்ன ஆயிரும், 28. அப்போ x is equal to 28 by 21 ஆகும். அடிச்சோம்னா 4 by 3 ஆகும். சரியா, ஓகே தான். அப்ப x வர இடத்துல என்னது, 4 by 3 போட்டுக்கலாமா? நம்மளுக்கு பாருங்க, a பிளஸ் பி சி தானே வேணும். அப்போ a பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்னது, 6x. அப்போ a பிளஸ் பி அப்படின்னா 6 × 4 by 3 எக்ஸுக்கு பதிலா போடுறோம். சரியா, 1 3 3 23 6. அப்போ a பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 8ன்னு வரும். நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க a பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ a பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 8ன்னு வந்துச்சு அப்படின்னா இதுல இருந்து இதை கழிச்சோம்னா இது கட் ஆயிரும். சரியா, இப்ப இதுல இருந்து இதை கழிக்கும் போது c இஸ் ஈக்குவல் டு என்னது, 6ன்னு கிடைக்கும். இப்போ சியோட வேல்யூ என்னது, 6. ஓகே தானப்பா? அடுத்து, ஒரு பெரிய தோட்டத்தில் 60% தென்னை மரங்கள் உள்ளன. சரியா, 60% தென்னை மரங்கள். 100% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 60% தென்னை மரம். சரியா, அடுத்து தென்னை மரங்களின் எண்ணிக்கையில் 25% மாமரங்கள். சரியா, இதுல 25%. இதுல 25% அப்படின்னா எவ்வளவு, 15ன்னு வருமா? நாலால் டிவைட் பண்ணணும், அப்படித்தானப்பா? தென்னை மரங்களின் எண்ணிக்கையில் 25% என்னது, மாமரங்கள். இப்போ மாமரங்களின் எண்ணிக்கையில் 20%. சரியா, இதுல 20%, 3%. சரியா, 1.5னா 1%, சாரி 10%, 2ஆல பெருக்கணும்னா சரியா 3%. ஓகே, அப்போ 3% வந்து என்னது, ஆப்பிள் மரங்களாம். 100% மரங்கள், அல்ல 60% தென்னை. சாரி 60% தென்னை, 15% வந்து மாமரம், 3% வந்து ஆப்பிள் மரம். அந்த ஆப்பிள் மரங்களோட எண்ணிக்கை தான் கொடுத்திருக்காங்க. அப்ப 3% தான்
1500னா 100% எவ்வளவு? 1 3 3 5 15 5 0 0 0 சரியா? 50,000 மரங்கள். ஓகே, அப்ப மொத்த மரங்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. எண்ணிக்கை கேட்டதை பொறுத்து நம்ம வேல்யூ கொடுத்துக்கலாம். சரியா? ஆன்சர் 50,000. அடுத்து, ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 25,000 ஆகும். இதில் 5ல் 1 பகுதியினர் பெண்கள் மற்றும் மீதமுள்ளவர்கள் ஆண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 25,000 பேர்ல 5ல் 1 பகுதியா? அப்ப 5ல் 1 பகுதி அப்படின்னா 5,000 பேர் பெண்கள். அப்போ 20,000 பேர் எனது ஆண்கள். ஆண்கள் சரியா? அதுல என்ன சொல்லியிருக்காங்க? அதுல ஆண்களில் 5% பேரும் பெண்களில் 40% பேரும் கல்வியறிவு பெறாதவர்கள். சரியா? இதுல 5% அப்படின்னா 2000 10%. அப்ப 5% அதுலயும் பாதி. சரியா? 1000 பேர். சரியா? கல்வியறிவு பெறாதவர்கள் 1000 பேர். ஓகே, அதே மாதிரி இங்க இதுல எத்தனை சதவீதம்? 40%. 40%னா 500ங்கிறது 10%. அப்போ 4ஆல பெருக்கணும்னா 4 5 20. 2000 அப்படிங்கிறது 40%. சரியா? 2000 பேர் கல்வியறிவு பெறாதவர்கள். சரியா? நம்மளுக்கு பெற்றவர்களின் சதவீதம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 20,000த்துல 1000 போயிருச்சு அப்படின்னா 1000 போயிருச்சுன்னா என்னது? 19,000 இருப்பாங்க இங்க கல்வியறிவு பெற்றவர்கள். இங்க 19,000 பேர். அதே மாதிரி இங்க 3,000 பேர் இருப்பாங்க. சரி, அப்ப மொத்தமா எத்தனை? 19 பிளஸ் 3,000 எத்தனை? 22,000 பேரா? அதுதான் எத்தனை சதவீதம் கேக்குறாங்க. சரியா? அப்ப 22,000ங்கிறது மொத்தம் 25,000 பேர் இருக்காங்க. அதுல 22,000ங்கிறது எத்தனை சதவீதம்? அவ்வளவுதான். சரியா? ஓகே, 3 0 3 0 கட்டு 1 4 4 × 28 22 88%. ஆன்சர் 88. ஓகே தானே? ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்கப்பா. If the simple interest on a certain sum of money for 15 months at a 7.5% annum exceeds the simple interest on the same sum for 8 months at 12.5% per annum by 32.50, then the sum of money is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே அமௌண்ட் தான், ரெண்டு டிஃபரண்ட் ஸ்கீம்ல டிஃபரண்ட் இதுல வட்டிக்கு விடும்போது ஒரு இதுக்கு இன்னொரு இதை விட அதிகமா கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதான் அப்படியே மைனஸ் பண்ணி போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் உள்ளதை பாருங்க. ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு R = என்னது? 7.5, N = 15 month. 15 monthங்கிறது 15/12 எடுத்துக்கலாம். சரியா? அசல் ரெண்டுக்குமே ஈக்குவல் தான். சரியா? அசல் ரெண்டுக்குமே ஈக்குவல் தான். அது மாதிரி இங்க R எவ்வளவு? 12.5, N 8/12. சரியா? அப்ப அப்படியே எழுதிட வேண்டாம், PNR ஃபார்முலால போட்டு. சரியா? அப்போ P × 15/12 × 7.5 × 100. அதே மாதிரி இந்த இதுல பார்த்தோம்னா அதே P × 8/12 × 12.5 × 100. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் இதுதான் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. டிஃபரன்ஸ் எவ்வளவு? 32.50. அவ்வளவுதான். சால்வ் பண்ணீங்கன்னா அதான் பியோட ஆன்சரா இருக்கும். சரியா? பார்க்கலாமா? ஓகே, இப்போ இதை காமனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1200. அதை காமனா எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் சேமா தானே இருக்கு. 1200 காமனா எடுத்துட்டோம்னா இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? இல்ல கட் பண்ணனாலும் அப்படி கட் பண்ணிக்கலாம்.
ஓகே, பாருங்க, கட் பண்ணனாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னாலும் போட்டுக்கலாம். சரி, 15 × 7.5 112.5 பி மைனஸ் 12.5 × 8 அப்படின்னா 100 வரும். 100 பி இஸ் ஈக்குவல் டு 32.2.5. சரியா, அப்போ கழிச்சோம் அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா 12.5ன்னு வந்துருமா? சரியா, அதாவது 12.5 டிவைடட் பை 1200 இஸ் ஈக்குவல் டு 32.5. சரியா, இது அப்படியே இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும்? அசல் ஈக்குவல் டு 32.5 × 1200 டிவைடட் பை 12.25 அப்படின்னு வரும். ஓகே, பாருங்க, 32.5 × 1200 டிவைடட் பை 12.5ன்னு வரும். சரி, அப்படி 12.5 அப்படின்னா பாயிண்ட் கேன்சல் பண்ணிடலாம். சரியா, பாயிண்ட் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதை அடிச்சோம் அப்படின்னா 2 10 5 25 6 30 5 25 5 25 13 65 1 5 2 10 4 20 240 வரும். அப்போ பி ஈக்குவல் டு 13 × 240. சரியா, அப்படியே மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிரும்? 2400 720. சரியா, 3120 வரும். சரியா, ஆன்சர் 3120. ஓகே, ஆன்சர் 3120. அவ்வளவு நம்ம ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் தான். சரியா, டிஃபரெண்ட் தான். இவ்வளவுனா சம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஆயிரும்? இந்த மாதிரி வரும். சரியா, ஓகே. அடுத்து, ஆண்டுதோறும் கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் 3000 அசலுக்கு அசலானது 3 ஆண்டுகளில் 3999 மாற 993 மாற எந்த ஆண்டு வட்டி வீதம் தேவைப்படுகிறது? இன்ட்ரெஸ்ட் கேட்கிறாங்க. சரியா, ஓகே தானே? சிம்பிள் தான்ப்பா. ஏ. சரியா, ஏ அப்படின்னா 3993 = அசல் எவ்வளவு? 3000 இன்ட்டு 1 + r/100 the whole power n. எனக்கு பதிலா என்னது? 3ன்னு போட்டுக்கலாமா? அவ்வளவுதான். இது அப்படிங்க கொண்டு வந்துருங்க. 3993 டிவைடட் பை 3000 is equal to 1 + r/100 the whole cube. சரியா, இதை கட் பண்ணிடலாமா? 3ஆல அடிச்சோம்னா இது 1000ன்னு வரும். சரியா, இது 1331ன்னு வரும். அப்போ 1331 அப்படின்னா 11ஓட கியூப். அதே மாதிரி இது 10ஓட கியூப்னு எழுதிக்கலாமா? இஸ் ஈக்குவல் டு 1 + r/100 the whole cube. ரெண்டு பக்கமும் கியூப் ரூட் எடுத்தோம்னா இதுவும் கேன்சல் ஆயிரும். சரியா, அப்போ பாருங்க, 11/10 இஸ் ஈக்குவல் டு 1 + r/100. இந்த 1 இங்க வந்துச்சு அப்படின்னா 11/10 - 1 இஸ் ஈக்குவல் டு r/100ன்னு வந்துரும். சரியா, இப்போ 11 - 10/10 இஸ் ஈக்குவல் டு r/100. அப்படிதானப்பா? இந்த 10 ஒவ்வொரு 10 11 - 10 அப்படின்னு வந்துரும். 1/10 இஸ் ஈக்குவல் டு r/100ன்னு வரும். சரியா, இதையும் அடிச்சிடலாம். இப்போ 10 இங்க வந்துச்சு அப்படின்னா r = 10%. சரியா, r = 10%ன்னு வரும். ஓகே, அடுத்து அவ்வளவுதான். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு முதல் எண் வர்க்க எண்ணின் முதல் 20 வர்க்க எண்ணின் கூடுதல் கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இரட்டை எண்ணின் வர்க்கம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதுல ஒண்ணுமே இல்லப்பா, இது கொடுத்துருக்காங்களா, நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரோம். அப்போ பாருங்க, 2² + 4² + 6² + up to 40² இருக்கா? இந்த 40² இருந்து காமனா வெளியில எடுங்க. காமனா உள்ளதை வெளியில எடுங்க. இதை 2² வெளியில எடுத்துடலாமா? எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? இது 1² + 2² + 3² + up to 20² ஆகும். 20² ஆகும். சரியா, ஓகே. இப்ப பாருங்க, 2² × 1² 2² வந்துருமா? 2² × 2² 4² வரும். இது 4, இதுவும் 4, 4 16, 4² வந்துரும். சரியா, ஓகே. இப்போ இந்த வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? சோ அதுக்கு பதிலா அந்த வேல்யூ போடுமா? 2 2² 4 இன்ட்டு 2870. சரியா, அப்ப 4 2 8 4 8 32 4 28 0. சரியா, 0 8 4 11. சரியா, இஸ் ஈக்குவல் டு 11 480. அவ்வளவுதான், சிம்பிள். சரியா, ஆன்சர் ஏ 11 480. ஓகே, அடுத்து பாருங்க,
ஒரு கனசெவ்வகத்தின் கன அளவு ஒரு கனசதுரத்தின் கன அளவை போல் இரு மடங்கு கனசெவ்வகத்தின் பரிமாணங்கள் 9 × 8 × 6 எனில் அந்த கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே தானே? என்ன சொல்லியிருக்காங்க? கனசெவ்வகத்தின் கன அளவு கனசதுரத்தின் கன அளவை போல் இரு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கனசெவ்வகத்தின் கன அளவுனா L × B × H அப்படின்னு வருமா? இஸ் ஈக்குவல் டு இங்க A3, அதாவது 2 மடங்கு. இத 2ஆல பெருக்கினாதான் இது 2 ஈக்குவல் அப்படின்னு வரும். சரியா? ஓகே, இந்த அளவு கொடுத்திருக்காங்க, நம்மளுக்கு இது வேணும். சரி, அப்ப பாருங்க 9 × 8 × 6 இஸ் ஈக்குவல் டு 2A³ வரும். சரியா? அப்போ இதை இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா A³ இஸ் ஈக்குவல் டு 9 × 8 × 6 டிவைடட் பை 2ன்னு வருமா? ஏதாவது ஒன்று அடிச்சுக்கலாமா? 4. சரியா? 36. அப்ப A³ இஸ் ஈக்குவல் டு 6 × 6 × 6ன்னு வச்சுக்கலாம். 9 36, 6 × 6ன்னு எழுதிக்கலாம், இன்ட்டு ஒரு 6. அப்ப ஏயோட வேல்யூ என்ன ஆயிரும்? 6ன்னு வந்துருமா? நம்மளுக்கு மொத்த புறப்பரப்பு தானே கேட்டிருக்காங்க. மொத்த புறப்பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன? 6A² வருமா? அப்போ 6 × A², 6². சரியா? அப்போ 6 × 6 × 6 இஸ் ஈக்குவல் டு 216. சரியா? ஆன்சர் 216. ஓகே தானே? அடுத்து A மற்றும் A and B together can do a piece of work in 10 days. சரியா? அதாவது A plus B வந்து என்னது 10 நாள்ல முடிப்பாங்களாம். அப்போ 1 day work 1/10. A alone can do it in 30 days. அப்போ A மட்டும் அப்படின்னா 30 daysக்கு முடிப்பாங்க. 1/30. நம்மளுக்கு B வந்து எத்தனை நாள்னு கேட்டிருக்காங்க. ஒன்னும் தெரியாது. சரியா? தெரியாது, அதனால Xன்னு வச்சுக்கிட்டோம். ஓகே தானே? A plus B ல இருந்து A கழிச்சா B கிடைச்சிருமா? அல்லது ரெண்டையும் ஒன்னா கூட்டினா? ஓகே தானே? இப்ப பாருங்க, A plus B is equal to 1/30 plus 1/x is equal to 1/10. நம்மளுக்கு x தானே வேணும். அது இப்போ x அங்க வச்சுட்டு மீதி அந்த சைடு கொண்டு போங்க. 1/x equal to 1/10 minus 1/30. சரியா? அப்ப 1/x equal to LCM 13 வந்துருமா? 30. அப்போ இங்க 3 minus 1. சரியா? அப்போ 1/x is equal to 2/30. இதை அடிச்சோம் அப்படின்னா 1/15 வரும். அப்ப x ஓட வேல்யூ எத்தனது? 15. B எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 15 நாள்ல முடிப்பாங்க. சரியா? அவ்வளவுதான். ஓகே, அடுத்து பாருங்க, ராஜுங்கிறது இந்த மாதிரி இருக்கு, ஜங்க் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்குன்னா ரேங்க் என்பதை எவ்வாறு குறியிடப்படுவீர்கள் அப்படின்னா சிம்பிள் தான். இப்போ ஆரோட கோடு 11, ஏயோட கோடு 12, ஜேயோட கோடு 13, யூவோட கோடு 14, அந்த மாதிரி எடுத்துக்கணும். சரி, அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது என்னன்னா இந்த கோடிங் டிகோடிங் மாடல் கொஸ்டினுக்கான ஆன்சர் கொஸ்டின்லயே இருக்கும், அவ்வளவுதான். சரியா? இப்ப ஆர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆருக்கான கோடு என்ன சொன்னோம்? 11 சொன்னோமா? அப்போ RANK. சரி, ஆர் வந்து 11. அடுத்து ஏ அப்படின்னா 12 தானே? 12. அடுத்து என் இங்க பாத்துடலாமா? எவ்வளவு? 10. கே அதே மாதிரி இங்க 9. அவ்வளவுதான். சரியா? ஓகே தானே? 11, 12, 10, 9. ஓகே, அடுத்து பாருங்க, ஷியாம் goes to 5 kilometer in north from his school. Now turn left. இப்போ இது ஸ்கூல், இங்க இருந்து 5 kilometer போறான், அங்க இருந்து லெஃப்ட் டர்ன் பண்றான். Turning to the left, he goes 10 kilometer. சரியா? 10 kilometer போறான். Again turn left, goes to 5 kilometer. சரி, அப்போ இந்த 5ம் இந்த இதுவும் ஈக்குவல் தானே? கிலோமீட்டர். How far he is from his school and which direction அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க இருந்து என்ன டைரக்ஷன்ல இருக்கான் அப்படின்னா வெஸ்ட் தானப்பா. இந்த இடத்துல ஒரு பிளஸ் போட்டோம்னா தெரியும், வெஸ்ட். மேற்கு திசையில எத்தனை கிலோமீட்டர்? இங்க 10னா இங்க எத்தனை தான்? 10 தான். சரியா? அப்ப 10 கிலோமீட்டர் மேற்கு, வெஸ்ட். சரியா? 10 கிலோமீட்டர் பள்ளியிலிருந்து
மேற்கு திசையில இருக்கான், வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கான். ஓகே, அடுத்து பாருங்க, how many fives are there in following number sequence which are preceded by 7 and followed by 6? 7 5 6 இந்த மாதிரி வரணுமா? சரியா? அப்படி எத்தனை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பாருங்க 7 5 5 ன்னு தான் இருக்கு. சோ இத எடுக்க கூடாது. அடுத்து 7 6 அந்த மாதிரி தான் இருக்கு. இதை எடுக்க கூடாது. 7 5 6 சரியா? 1 அவ்வளவுதான். வேற எல்லாம் 7 6 7 8 அந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப 7 5 6 preceded by னா முன்னாடி, followed by னா பின்னாடி. சரியா? ஓகே தானே? அப்போ ஒன்னே ஒன்னு தான் இருக்கு. ஆன்சர் 1. ஓகே, அடுத்து பின்வரும் வரிசையை நிறைவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நம்பர் சீரியஸ் தான்பா. சரியா? பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னா 1 into 3 3, அப்புறம் 3 into 3 9, 9 into 3 27. சரியா? 27 into 3 81. அப்போ நம்மளுக்கு 81 into 3 சரியா 243 ன்னு வரும். சரியா? ஆன்சர் 243. ஓகே, into 3 into 3 into 3 அவ்வளவுதான் ரிலேஷன். ஓகே, அடுத்து இந்த இதுல என்ன எப்படி வந்திருக்கு அப்படின்னா சேம் ரிலேஷன் தான் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்றாங்க. பாருங்க என்ன அப்படின்னா 25 plus 17 divided by 7. சரியா? என்ன வரும்? 42 divided by 7 6. ரெண்டாவது 38 plus 18 divided by 7. 38 48 56. 56 divided by 7 is equal to 8. அப்ப அதே மாதிரி 89 plus 16 divided by 7. 90 105. 105 divided by 7. Answer 15. சரியா? ஆன்சர் 15. ஓகே, அடுத்து பாருங்க ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன். சரியா? மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ல என்னது? ஒவ்வொரு சைனையும் மாத்திட்டாங்க. சரியா? பிளஸ் மீன்ஸ் மைனஸ், மல்டிபிள் மீன்ஸ் டிவைட், டிவைட் மீன்ஸ் பிளஸ், மைனஸ் மீன் மல்டிபிள், தென் which of the following will be the value of the expression அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போர்ட் மாஸ். சரியா? ஃபர்ஸ்ட் சிம்பிள் சேஞ்ச்னு பார்த்தோம்னா 7 இன்டு மல்டிபிளுக்கு பதில் டிவைட் ஆஃப் 3.5, டிவைடுக்கு பதிலா என்னது? பிளஸ் 2, மைனஸ்க்கு பதிலா என்னது? மல்டிபிள் 4, பிளஸ்க்கு பதிலா என்னது? மைனஸ் 5. சரியா? இப்ப பாத்துடலாமா? அடுத்து போர்ட் மாஸ். ரெண்டாவது ஸ்டெப் போர்ட் மாஸ். சரியா? ஓகே, 7 divided by 3.5 அப்படின்னா 2 ன்னு வந்துரும். சரியா? பிளஸ் 2 into 4 minus 5. 2 into 4 அடுத்து மல்டிபிளா 2 into 4 8 ன்னு வந்துரும். சரியா? 8 plus 2 minus 5. இப்போ 2 plus 8 10 ன்னு வந்துரும், minus 5. ஆன்சர் 5. ஆன்சர் 5. ஓகே தானே? அடுத்து பாருங்க ஒரு பசில். ஓகே, ஒரு பசில் 6 பேர் என்னது? வட்டத்தில் அமர்ந்திருக்காங்களா? அதுல ஒவ்வொன்னா சொல்லிட்டாங்க. சரியா? 6 person are sitting in a circle. A face to B, B is to the right of E and left of C, C is to the left of D, F is to the right of A. Now D exchange his seat with F and E with ஓகே, 6 பேர் ஒரு வட்டத்தில் அமர்ந்திருக்கிறாராம். சரியா? ஆறு பேர் ஒரு வட்ட வடிவில் அமர்ந்திருக்காங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க? ஏ என்பவர் பி ஐ நோக்கியவாறு உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆப்போசிட்ல. அடுத்து பி என்பவர் ஈக்கு வலதுபுறத்தில் உள்ளார். சரியா? ஈக்கு வலதுபுறத்துல சொல்லிருக்காங்களா? சோ ஈக்கு வலதுபுறத்துல பின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆப்போசிட்ல ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஓகே, அடுத்து பி என்பவர் ஈக்கு வலதுபுறமும் சிக்கு இடதுபுறமும் உள்ளார்.
சிக்கு இடதுபுறமும் உள்ளார் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? சி என்பவர் டிக்கு இடதுபுறம் உள்ளார். சி என்பவர் டிக்கு இடதுபுறம் உள்ளார். சரியா? அப்ப மீதி உள்ளது யாரு? எஃப் தானே. எஃப் என்பவர் ஏக்கு வலதுபுறம் உள்ளார் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? பிளேஸ் சேஞ்ச் பண்றாங்க. என்ன பண்றாங்க? டி தனது இருக்கையை எஃப் உடனும். சரியா? அப்ப இங்க எஃப், இங்க டி, இங்க எஃப். சரியா? அடுத்து இ தனது இருக்கையை பி உடன் மாற்றிக் கொள்கிறார். இங்க இ, இங்க பி, சி ஏ அப்படிலாம் அதே இடம் தான். சரியா? அப்படி மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா டிக்கு இடதுபுறம் இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப டிக்கு இடதுபுறம் அப்படின்னா இதானப்பா. இடதுபுறத்துல அடுத்து யார் இருக்கா? ஏ தானே. ஆன்சர் ஏ. பாருங்க, உள்ள ப்ளூ கலர் தான் என்னது மாத்தி இருக்குது. ஓகே, அடுத்து சிக்கு இடதுபுறம் யார் இருக்கா அப்படின்னா சிக்கு இடதுபுறம் யாரு? சி இந்த இடத்துல தானே மாத்திருக்காங்க. அப்ப இடதுபுறம் இருக்குது யாரு? இ தானே. ஆன்சர் இ. சரியா? அடுத்து who will be the sitting the opposite of A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கு ஆப்போசிட் யாரு? இ தானே. அவங்க மாத்திருக்காங்க தானே. சோ ஆன்சர் இ. சரியா? இந்த மாதிரி வரும். ஓகே, அடுத்து ஆடி பின்பம். சரியா? ஆடி பின்பத்தை தேர்ந்தெடுத்த எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிரர் எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வச்சிருக்காங்க. சரியா? அதுவும் ஒரு மிரர் மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ சைட்ல வச்சாங்க, மிரர் சைட்ல வச்சாங்க அப்படின்னா இடவள மாற்றம் தானே வரும். சரி, அப்ப இடவள மாற்றம்னா எதுல முடியுதோ அதுலதான் ஆரம்பிக்கும், ஆரோல தான் ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சு இந்த மாதிரி இருக்கும். சரியா? இந்த மாதிரி பிக்சர் இருக்குது எது அப்படின்னு பார்த்தோம்னா இது இல்ல. சரியா? இது தலையில் இருக்கு, இது பிளேஸே சேஞ்ச் இருக்கு. அப்போ இதுதான். சரியா? இதுதான் கரெக்டா இருக்கு. ஓகே, ஆடியில எது முடியுதோ அதுதான் அந்த பக்கம் ஆரம்பிக்கும். சரியா? ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, பகடையின் 2 நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. மேல் பகுதியில் 3 இருக்கும் போது அதன் அடிப்பகுதியில் உள்ள எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 2 டைஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நம்பர் சேமா இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த சேமான நம்பர் அதுல இருந்து அப்படியே கிளாக் வைஸ் எழுதிருங்க. சரியா? இங்க 6, இங்கேயும் 6 சேமா இருக்கா, அதுல இருந்து அப்படியே கிளாக் வைஸ் எழுதிட்டோம்னா 6 4 5, இங்க 6 1 3ன்னு இருக்கா. அப்ப 4 1 ஆப்போசிட் ஆப்போசிட், 5 3 ஆப்போசிட் ஆப்போசிட். அப்ப மீதி உள்ளது 6க்கு ஆப்போசிட் 2. சரியா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? மேல் பகுதியில் 3 இருக்கும் போது ஆப்போசிட்னாலும் ஒண்ணுதான், மேல் பகுதி கீழ் பகுதினாலும் ஒண்ணுதான். சரியா? 3 இருக்கும் போது அதன் கீழ் அடிப்பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா 3ஓட ஆப்போசிட் தானே. அப்ப 3ஓட ஆப்போசிட் அப்படின்னா ஆன்சர் 5. சரியா? ஓகே தானே? இதோட யூ கேன் டெஸ்ட் 5ஓட மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சது. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.